மேலே எந்தளவு உயரம் இருக்குதோ அந்தளவு உயரம் அதில் முக்கால்வாசி கீழே ஆழத்தில் இருக்குது. ஸோ முக்கால்வாசி ஆழத்துலேயும் மேலே எவ்வளோ உயரத்துலேயும் இருக்குது. ஒரு ஆள் இந்த உயரத்தை பாருங்க, இந்த உயரம் இல்லை. அது பக்கத்தில் அனல் மின் நிலையம், அனல் நிலக்கரியை வச்சு மின்சாரம் உற்பத்தி செய்கிற 2 பிளான்ட் இருக்குது. இதில் ஒன்று தெரியுது, அதுக்கு அங்கால சேப்பாக அந்த போகுது, அது 2வது. இப்போ எமர்ஜென்சி பிளான்ட் இங்கால அடிபடுது. இது 4 பக்கம் லட்சமான என்று சொன்னால் விளங்கும் உங்களுக்கு. லட்சமான வந்தால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு லைன் மின் உற்பத்தி நிலையம் இங்கால போகுது. இது வந்து இந்த சிட்டின்ற 40% எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்த 2 அனல் மின் நிலையமும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் 3வது 4வதுன்னு சொல்லி இந்த 2 அனல் மின் நிலையத்தை எமர்ஜென்சி எனர்ஜி க்ரைசஸால் உருவாக்குறோம். இப்போ அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ எனர்ஜி சரி வந்து இப்போ இந்த நாட்டில் எல்லா நாட்டிலும் இப்போ வெளியேறிட்டுது. ஸோ அதால் எமர்ஜென்சி எனர்ஜி க்ரைசஸை இல்லாமல் ஆக்கிறதுக்காக இதை நாங்கள் உருவாக்குறோம். நாங்கள் என்ன இந்த அரசாங்கம் உருவாக்குது, இது வந்து செமி கவர்மெண்ட், அது அரைவாசி கவர்மெண்ட், அரைவாசி வந்து பப்ளிக் இந்த அசட்ஸ், பப்ளிக் இந்த ஷேர்ஸில் ரன் ஆகுது. உங்களுக்கு சக்ரஃபேஷியான்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, அது அணு மின் நிலையம். இது வந்து எனர்ஜியான்றதுன்ற அனல் மின் நிலையம். அது முன்பக்கம் உள்ளுக்கு எடுக்கலாது, ஃபோன் அதில் பாவிக்கலாது. அதனால தான் வெளியில் எங்கேயாவது சைட்டில் நின்று காட்டுறோம். ஸோ ஏன் உள்ளுக்கு எடுக்கலான்னு சொன்னால் ரேடியேஷன், அதில் மற்றது கான்சன்ட்ரேஷன் வந்து இல்லாமல் போயிடும் மக்களுக்கு. ஃபோன் எல்லாம் வெளியில் உள்ளுக்கு ஒருத்தருக்குமே இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.